அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். இன்னைக்கு என்னுடைய உரை நினைக்கிறேன். ஆமா. ஸோ எனக்கு கிடைக்கிற டைம்ல அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய இந்த இன்செக்ட்ஸு, விலங்குகள், பறவைகள் அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தொகுத்து ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு முயற்சி. அது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 4-5 வாரம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் அதை பேஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் காக்கா ப்ளஸ் ஸ்பைடர், சிலந்தி. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு குரானில் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய தன்மைகள், அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். 35:27 அல்லாஹ் சொல்கிறாங்க, அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Do you not realize that God sends down from the sky water, whereby we produce fruits of various colors? நீங்க வந்து உணரவில்லையா, கடவுள் தான் உங்களுக்கு வந்து வானத்திலிருந்து தண்ணீரை அனுப்புறார், அதன் மூலியமா பலவிதமான கனி வர்க்கங்கள் பல கலர்ல அவர் வந்து உருவாக்குறாரு. Even the mountains have different colors. மலைகள் வந்து பல விதமான கலர்கள் கொண்டதாக உள்ளது. The peaks are white or red or some other color. அந்த மவுண்டெயின்ல இருக்கிற உச்சி, அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க, அந்த உச்சி மொனை, அது வந்து சிலது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, சிலது வந்து ரெட் கலர்ல இருக்கு, சிலது மற்ற கலர்லயும் இருக்கு. அப்புறம் பின்னாடி சொல்றாங்க, and the ravens are black. அதாவது இந்த அண்டங்காக்கா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்கிலீஷ்ல ரேவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் வந்து இங்க காக்கா அப்படின்னு சொல்லாம ரேவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரேவன்ஸ் ஆர் பிளாக்னா அண்டங்காக்கா ஃபுல்லா கருப்பா இருக்கும். காக்கால 2 விதமான காக்கா நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அந்த கழுத்து பகுதியில மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரே, அந்த ஸ்டீல் கிரே கலர்ல கொஞ்சோண்டு இருக்கும், மீதி பாடி ஃபுல்லா வந்து அதுக்கு பிளாக்கா இருக்கும். அது ஒரு விதமான ஒரு காக்கா. இன்னொன்று வந்து ஃபுல் பிளாக் இருக்கிறது, அது அண்டங்காக்கா, அது ரேவன். இதுல அல்லாஹ் இன்னும் ஒன்றும் சொல்றாங்க, அதாவது த மவுண்டன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு வேற சொல்றாங்க. அது சில பேர் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ல நீங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி சைனால வந்து அது பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கலர்ஸ். அது ஏரியல் வியூ, ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்களா பிளெயின்லேருந்து எடுத்திருக்காங்களான்னு தெரியல, அது காமிக்கிறான். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அந்த கலர்லாம் நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது, நம்ம கற்பனைக்கு எட்டாத கலருங்க அதெல்லாம். அப்படிப்பட்ட கலருங்க அது இருக்கு. இன்ஷால்லா அதை பற்றி கூட ஒரு நாள் பேசலாம். ஸோ இது வந்து 35:27 இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் 5:31 அதாவது இந்த ஆதமுடைய 2 குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை சாவடிச்சிடுறாரு. அந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். அது அவர் சாவடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வசனத்தை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. God then sent a raven to scratch the soil to teach him how to bury his brother's corpus. அவர் கொலை செஞ்சுட்டு, அவருக்கு ஒன்றும் புரியல, கொலை செஞ்சிட்டாரு, அவருடைய சகோதரர் இறந்துடுறாரு, என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் வந்து அங்கேயும் வந்து ஒரு அண்டங்காக்காவை தான் அனுப்புறாரு. அமுச்சிட்டு அந்த அண்டங்காக்கா வந்து அந்த சாயில, அந்த தரையை கீறி அதை பள்ளம் பண்ணி அவருக்கு காமிக்குது, இந்த மாதிரி தான் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, யாரு, அவர் ஆதமுடைய ஒரு மகன் சொல்றாரு, ஓ டு மீ, எனக்கு கேடுதான், ஐ ஃபெயில்டு டு பி as intelligent as this raven and bury my brother's corpus. இந்த அண்டங்காக்கா, இந்த காக்காக்கு உள்ள அறிவு கூட எனக்கு இல்லாம போயிடுச்சே, என் பிரதருடைய பொணத்தை என்னால் அடக்க தெரியாம இந்த காக்கா சொல்லி நான் அடக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு இழிவானவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அதாவது as intelligent as this raven, அதாவது அந்த காகம் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்குது, எனக்கு கூட அந்த அறிவு இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்க சொல்றாரு. அதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி வைப்போம்.
சரிங்களா? அடுத்தது வந்து he became ridden with remorse. அவர் வந்து அந்த குற்ற உணர்ச்சியால அவர் வந்து ரொம்ப கவலைக்குள்ளாகிறாரு அப்படின்னு சொல்லி வருது இந்த வசனம். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, காக்கா இன்டெலிஜென்ட்டா? ஏன்னா இங்க வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, காக்கா மூலியமா சொல்லி கொடுத்தேன். பிளஸ் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் என்னவா இருக்குன்னா, க்ரோ இன்டெலிஜென்ட்டா இருக்கு, நான் வந்து இன்டெலிஜென்ட்டா இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ காக்கா உண்மையாலுமே ஒரு இன்டெலிஜென்ட்டான பறவை. மற்ற பறவைகள் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா அதுல ரொம்ப கம்மி பறவைகள் தான் வந்து காக்காக்கு ஈக்குவலா வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கு இன்டெலிஜென்ட் பறவைகள் இருக்கு. பட் காக்கா வந்து அதுல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க தெரிய வருது. ஸோ அதனுடைய தன்மைகளை இன்ஷால்லா, காக்காவுடைய தன்மைகளை நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். காக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. அண்டார்டிகா அந்த ரொம்ப குளிர் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஸ்னோ, நார்த் போல், அங்க வந்து காக்கா இல்லை. மற்றபடி உலகத்துல ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த காக்கா எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த காக்காங்க என்ன பண்ணோம்னாக்கா, இந்த ஸ்டிக்கு, அதாவது சின்ன சின்ன கொம்புங்க, அப்புறமா வந்து மரம் உடைய இலைகள், அது அப்புறம் தன்னுடைய ஓன் இறகு, அதை எடுத்து அது என்ன பண்ணோம்னாக்கா, அந்த சின்ன சின்ன பூச்சிங்கள் புதர்ல எல்லாம் இருக்கும், இதனுடைய மூக்கு வந்து அது உள்ள போவாது, அதனால அதுங்க உள்ள இருக்கும், அந்த புதருக்கு உள்ள இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா, அந்த குச்சியை போட்டு உள்ள நோண்டும், உள்ள கொடாயம். அப்போ அந்த உள்ள இருக்கிற பூச்சிங்க, கட்டெரும்பு கிட்ட எல்லாம் வெளியே ஓடி ஆடும், அதுங்களை இது அசால்ட்டா சாப்பிடும். அது வந்து அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. தன்னுடைய ஃபுட் வந்து எங்கேயுமே நார்மலா வந்து காக்கா பாத்தீங்கன்னாக்கா ரோட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சாப்பிடும், ஒண்ணு விடாம. என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதா இருக்கு. நம்ம சின்ன வயசுல கூட படிச்சிருக்கோம், காக்கா வந்து ஒரு தூய்மை பணியாளர் வேலை செய்யுது, ரோடெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமா வைக்குது காக்கா, அன்வான்ட் பொருள் எல்லாம் வந்து அது சாப்பிட்டு கிளீன் பண்ணிடுது. இப்போ நம்மளே பார்க்கலாம், ரோட்ல எலியெல்லாம் செத்து கிடக்கும், மற்ற ஈவன் சின்ன சின்ன பூனைகள், மிருகங்கள்லாம் செத்து கிடக்கும், அது காக்காங்க வந்து சாப்பிட்ரும். அது நீங்க நோட் பண்ணிருக்கலாம். வெறும் லாஸ்டா பாத்தீங்கன்னாக்கா தோல் வண்டி மிச்சமாகவும் எலும்பு வண்டி மிச்சமாகவும் அந்த நிலைமைக்கு வச்சுட்டு போயிடும். ஸோ காக்காங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு பறவையா இருக்குது. அதே மாதிரி இந்த காக்காங்க பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் வந்து சூப்பரா சால்வ் பண்ணுமா, அதாவது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம கூட சால்வ் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து இந்த பசில் கேம்ஸ்னு ஒன்று வருது. அதாவது எப்படி சொல்லணும்னாக்கா, ஒரு டைகர் உடைய உருவம், அது என்ன பண்ணுவாங்கனாக்கா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து கட் பண்ணி இருக்கும், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாமே துண்டு துண்டா பண்ணி அதை பேக்ல வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த டைகருடைய போட்டோ இருக்கும் மேல. ஸோ அந்த பசங்க என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஷேப்பை ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றுத்தையா ஜாயின் பண்ணிட்டே போகணும். அது கரெக்டா அது எல்லாத்தையும் அந்த ஷேப்போட கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த டைகர் பொம்மை வந்து, டைகருடைய உருவம் வந்து நிற்கும். இது வந்து ஒரு பசில் கேம் சொல்றாங்க. இந்த பசில் கேமை வந்து அது அசால்ட்டா சால்வ் பண்ணுதான் காக்கா. இதை விட இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய பசில் கேமை கூட சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், அதாவது ஒரு ஜக்குல வந்து தண்ணி கம்மியா இருந்தது கீழே, காக்கா வந்து கல்லு போட்டு அந்த தண்ணியை மேல வர வச்சு குடிச்சுது அப்படின்னு சொல்லி அதை நம்ம படிச்சிருப்போம். இப்போத்தி இருக்கிற பசங்க அதுக்கு படிச்சிருக்காங்களான்னு தெரியல, நான் சின்ன வயசுல படிச்சது. ஸோ காக்காக்கு வந்து அவ்வளோ வந்து டேலண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஹியூமன் ஃபேஸஸ், மனிதர்களுடைய முகத்தை வந்து காக்கா வந்து சூப்பரா அடையாளம் கண்டு வைக்குமா. இப்போ நீங்க அதுக்கு ஏதாவது கெடுதல் பண்றீங்க அப்படின்னாலும் ஞாபகத்துல வைக்கும், நீங்க அதுக்கு நல்லது பண்ணாலும் அது ஞாபகம் வைக்கும். செம்ம மெமரி. அந்த மெமரி பல வருஷத்துக்கு அது மண்டையில இருக்குமா. ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, எனக்கு நடந்த எக்ஸாம்பிள், எங்க வீட்டில் வந்து நாங்கள் நாய் வளர்க்குறோம். அந்த நாய் மொட்டை மாடிக்கு போச்சுன்னா காக்கா வந்தா கத்தும், காக்கா வீட்டில் உட்கார விடாது, அது பயங்கரமா வாழ்னு கத்தும். நான் அதான் என்ன பண்ணுவேன், காக்காவெல்லாம் திருத்தி விடுவேன், உட்கார விட மாட்டேன். கொம்பை வச்சு ஏதாவது வெட்டி வீட்டில் காக்கா உட்கார விடாம திருத்தினே இருப்பேன்.
ஒரு நாள் நான் ரோட்ல போகும்போது என் தலையில அதுங்க வந்து அடிச்சிட்டு போச்சு. ஒரு காக்கா என் தலையை அடிச்சிட்டு போச்சு. அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து வெஞ்சன்ஸ் பழி தீர்க்குமா காக்கா. ஞாபகம் வச்சுட்டு நான் ரோட்ல போகும்போது என்னை வந்து அடிக்குது அது. அவ பார்த்துக்கோங்க அதுக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்க காக்காக்கு நீங்க சாப்பாடு வைக்கிறீங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க சாப்பாடு. ஸோ இப்போ அது வந்து என்ன பண்ணுமா, அந்த அதாவது ஒரு கிராட்டிடியூட் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. அது என்ன பண்ணோம்னாக்கா, இப்போ ஒருத்தர் ரொம்ப ரெகுலராக சாப்பாடு வைக்கிறாரு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து அது ஷைனிங்கான மெட்டீரியல் வந்து கிஃப்ட் பண்ணுமா காக்கா. சாப்பாடு வைக்கிறவங்க அதை நோட் பண்ணுங்க. அது எங்கேயாச்சும் எடுத்து வந்து வைக்கும். அது கண்ணாடி, பிளாஸ்டிக்கு, இது மாதிரி என்ன ஷைனிங் பரவாயில்ல. உங்க லக்கு நிறைய இருந்தால் டைமண்ட் கூட கிடைச்சிடும் உங்களுக்கு. எங்க இருந்தாவது எடுத்துன்னு வந்து வச்சாலும் வச்சிடும் அது. என்ன அதனால தேடுங்க. சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். அதாவது காக்கா வந்து அந்த மாதிரி பண்ணும். உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு gift அது சூஸ் பண்ணி அதுவா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நீங்க எங்க சாப்பாடு வைக்கிறீங்களோ அங்க வைக்குமா. இது காக்கா வந்து அந்த அதனுடைய தேங்க்ஸை வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அதுக்கு இருக்குது. இன்னொன்று வந்து காக்காக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும். அதுக்கும் என் வீட்டில் இருக்கிற எக்ஸாம்பிளே நான் சொல்ல முடியும். நாங்கள் வந்து இந்த 2 விதமான முறுக்கு நாங்கள் வாங்குவோம். அது எங்கள் வீட்டில் நாய்க்கு எப்போச்சும் கொடுப்போம். ஒன்று வந்து இந்த பட்டர் முறுக்குன்னு ஒன்று வரும். அது வந்து காரம் இருக்காது, இதுவாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த ரிப்பன் பக்கோடான்னு ஒன்று வரும். அந்த ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் காரமாக இருக்கும். சம்டைம்ஸ் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் அது காக்கா கொடுப்பாங்க. இவனுக்கும் கொடுப்பாங்க, எங்கள் வீட்டு நாய்க்கும், ப்ளஸ் காக்காக்கும் கொடுப்பாங்க. இந்த ரிப்பன் பக்கோடா வச்சு பக்கத்தில் வந்து அந்த பட்டர் முறுக்கு வச்சா அது அந்த ரிப்பன் பக்கோடாவை தான் சாப்பிடுது. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அதுக்கு வந்து அந்த ரிப்பன் பக்கோடா. அதில் கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கும். அது காரத்தை விரும்பி சாப்பிடுது. இந்த பட்டர் முறுக்கை சாப்பிட மாட்டேங்குது. சம்டைம்ஸ் விட்டுட்டே போயிடுது, சம்டைம்ஸ் ரொம்ப யோசிச்சு சாப்பிடுது. ஸோ காக்காங்களுக்கு கூட டேஸ்ட் இருக்குது அதுன்னு சொல்லி நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காக்காங்க வந்து உண்மையாலுமே இன்டெலிஜென்ட். இதே பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, காக்காவை நீங்கள் ஜோராக கை தட்டினாலுமே பறந்து ஓடிடும் பயந்து. இப்போ இருக்கிற காக்கா பயப்படுறதே இல்லை, பக்கத்தில் வந்து நிற்குது. அந்த அளவுக்கு காக்கா வந்து இவால்வ் ஆகிருக்குது. அதாவது காலம் போக அதுவும் வந்து ரொம்ப உஷாராகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காக்காக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் காக்கா கிட்ட என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறமோ இல்ல 10 வாரத்துக்கு அப்புறமோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே அது பிளான் பண்ணுமா. எப்படி மனுஷங்க பிளான் பண்றாங்களோ அந்த மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை காக்கா கிட்ட இருக்கு. அதே மாதிரி காக்கா பாத்தீங்கன்னாக்கா அதுங்களுக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஃபெதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஷைனிங்கா இருக்கும் அதோடைய ரெக்கை. பிளஸ் அதோடைய அந்த பீக், அந்த கொடுகு இருக்கு இல்லைங்களா, அது கொடுகா என்ன சொல்லுவாங்க, அது மூக்கு மாதிரி, அதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒண்ணு. பெரும்பாலும் காக்கா வந்து 40-50 சென்டிமீட்டர் அது வந்து லென்த்ல இருக்குமா. அதே மாதிரி அது காக்காங்க வந்து சில வகை காக்காக்கள் வந்து ரெக்கையை விரிச்சதுன்னா இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் 1 மீட்டர் வரைக்கும் உள்ள காக்காங்களும் இருக்குதான் உலகத்துல. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 20,000 ஸ்பீஷீஸ்க்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு ChatGPT அப்படின்ற ஒரு ஆப் மூலியமா எடுத்து தகவலை தான் சொல்றோம். இதெல்லாமே வந்து ஆய்வுக்கு உட்பட்டது. நான் சொல்றதெல்லாம் 100% கரெக்டானா எனக்கு தெரியாது. எனக்கு கிடைச்ச தகவல் நான் பாஸ் ஆன் பண்றேன். டோன்ட் அக்செப்ட் எனி இன்ஃபர்மேஷன் அன்லெஸ் யூ வெரிஃபை இட் ஃபார் யுவர் செல்ஃப். இது குரானுடைய வசனம். I have given you the eyesight, the brain and the hearing. You are responsible for using it. ஸோ அதனால நான் சொல்றேன், நீங்க சரி பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி காக்காவுடைய லைஃப் ஸ்பேன், அதனுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னாக்கா 10-15 வருஷம் அவ்வளவுதான் பெரும்பாலும் காக்கா வாழ்து. ஆனா நீங்க முஸ்லீம்ஸை கேளுங்களேன், அதாவது இந்த ரெகுலர் நம்ம சோகால் முஸ்லீம்ஸை கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, காக்கா வந்து 100 வருஷம் வாழுமா. ஏன்னாக்கா அது அந்த ஜம்சம் தண்ணி குடிச்சுதான்.
அதனால ரொம்ப வருஷம் வாழும்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி காக்காக்கு வந்து இன்னும் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹிந்து மைத்தாலஜியில் என்ன, ஹிந்து பழக்க வழக்கத்தில் என்ன இருக்குனாக்கா, அவங்க மூதாதையர்கள் யாராச்சும் செத்துட்டாங்கனாக்கா அவங்க காக்காவா உருமாறி வருவாங்க. அதனாலதான் அவங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் காக்காவுக்கு படையல் வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. அந்த காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க சாப்பிடுவாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், நிறைய படங்கள்ல கூட இது காமிப்பாங்க. அதாவது அவங்க அதுல அவங்களது அந்த ஐதீகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய மூட நம்பிக்கை என்னன்னாக்கா, அது நம்ம பெரியவங்க வந்து காக்கா உருவத்துல வந்து சாப்பிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அவங்க கல்ச்சுரல் பிலீஃப், அவங்களுடைய ஒரு பிலீஃப், அது நம்பிக்கை. அது நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. பட் இது நாட்டில் நடந்துன்னு இருக்குது. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி காக்காங்க ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட்டு, மற்றபடி பிளெயின் ஏரியா, மவுண்டெயின்ஸ், அந்த மாதிரி இடம் ஊருங்கள்ல சிட்டியில இருக்கும். அதே மாதிரி குப்பை மேடுகள், குப்பை கூடங்கள், குப்பை மேடுகள், டம்ப் யார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய காக்காங்களை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஹியூமனுடைய என்விரான்மெண்ட், நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை ஈஸியா அது வந்து ஏத்து நம்ம கூடிய அது வாழக்கூடிய ஒரு திறன் அதுக்கு உள்ளது. அதே மாதிரி காக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது. ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, இன்செக்ட், சின்ன சின்ன விலங்குகள், அப்புறமா வந்து மனுஷன் சாப்பிட்டு மிச்சம் மீதி போடுறது. நீங்க சொல்லுங்க, அது எல்லாமே. அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, யூ நேம் இட் அப்படின்வாங்களே, அது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அது அது சாப்பிடும். அது அவ்வளோ அந்த அளவுக்கு அதுக்கு டைஜஷன் பவர் உள்ள ஒரு அது ஒரு பறவை. அதே மாதிரி அது சாப்பாடை வந்து ஒழிச்சு வர வைக்குமா. மற்ற இவங்க, அதாவது ஸ்கேவெஞ்சர்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, மற்ற பறவைங்களோ இல்லை மற்ற கூட்டாளிங்க கிட்ட இருந்தோ ஒழிச்சு சாப்பாடை மறைச்சி வைக்கும். அதுக்கப்புறம் பசி வேற எங்கேயும் கிடைக்கலனாக்கா அந்த இடத்துல இருந்து வந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. பிளஸ் சாப்பாடை கூட திருடிட்டு போகும். மற்ற விலங்கு கிட்ட இருந்து அது சாப்பாடுங்க திருடிட்டு போகக்கூடிய அதுக்கு அந்த ஒரு திறன் இருக்கு. அதே மாதிரி வோக்கலைசேஷன், அதாவது அது போடுற சவுண்டு நல்லா பலத்த குரல் அது வந்து இருக்குது. நல்லா சவுண்டாவே போடும். அதாவது அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வைட் ரேஞ்சுக்கு கேட்கக்கூடிய ஒரு சவுண்டா இருக்குது. அதே மாதிரி காக்கா வந்து ஹியூமன் வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணுமா. அந்த டேலண்ட் அதுக்கு இருக்குதா. பட் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நம்ம பேரட்டை தான் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பேரட் வந்து ஹியூமன் சவுண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணோன்னு சொல்லி. பட் இது வந்து புதுசாக இருக்கு. அது வந்து ஹியூமன் ஸ்பீச்சை வந்து அதர் அனிமல்ஸ் உடைய சவுண்டை கூட அது மிமிக்ரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி பாடி லாங்குவேஜை வச்சு கம்யூனிகேட் பண்ணுமா மற்ற காக்காங்களுக்கு. சவுண்டை வச்சு, பாடி லாங்குவேஜை வச்சு அது வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. நான் இங்கே இருக்கிறேன், இல்லை அங்கே வந்து அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு திறன் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி காக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு குடும்பமாக தான் வாழும். அது தனிச்சு வாழாது. பெரிய ஒரு நல்ல ஒரு கூட்டத்தில் அது வாழக்கூடிய ஒரு ஹேபிட் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி அதுங்க வந்து இந்த குழந்தைங்களை வந்து அப்பா அம்மா ரெண்டு காக்காவும் சேர்ந்து தான் வந்து குழந்தைய வளர்ப்பாங்க. நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் பாருங்க, ஈவன் மற்ற நிறைய மிருகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாய் தான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கும். மோஸ்ட்லி எல்லா அனிமல்ஸும் அப்படிதான் இருக்கு. பட் இந்த காக்கா கிட்ட மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாக்கா அந்த கப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது குழந்தைங்களை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்குவாங்க. வீடு கட்டும் போது கூட, கூட்டை கட்டும் போது கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீடை கட்டுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒத்துமை. பிளஸ் அவங்க வந்து ஒரு பேர்னாக்கா அது ரொம்ப நாளைக்கு அந்த பேர் வந்து நீடிக்குமா. மற்ற மிருகங்கள் மாதிரி இல்லை. இதே மாதிரி இன்னொரு தகவல் வந்து இந்த ஃபாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வாழ்க்கையில ஒரு ஃபீமேல் கிட்ட தான் வந்து அது ஒன்று சேரும். சப்போஸ் அந்த ஃபீமேல் செத்துச்சுன்னா அது மறுபடியும் வேற யாரு கூடயும் ஒன்று சேராது. அந்த மாதிரி அதுக்கு ஃபாக்ஸுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. இந்த குரோக்கு இருக்கிற நேச்சர்னாக்கா ரொம்ப வருஷம் வந்து அது கூடயே இருக்கும்
கிட்டத்தட்ட அது ஆல்மோஸ்ட் அது கூட தான் இருக்கும்ன்ற போலதான் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு காக்கா சப்போஸ் இறந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க பார்க்கலாம், அப்படியும் ஒரு 100-200 காக்காங்க சுத்திக்கும் வந்து ஒரே சவுண்டு போட்டுன்னு ஒரே அந்த ஏரியா ஃபுல்லா வந்து காக்கான்னு கத்தின்னு இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மௌனம். அதாவது நம்ம எப்படி இறந்துட்டாங்கனாக்கா அதுக்கு போய் நம்ம வீட்டுல போய் பாக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அது தெரியல, என்ன சொல்லுவாங்க? துக்கம் விசாரிக்கிறது பாய். கரெக்ட், துக்கம் விசாரிக்கிறது. கரெக்ட் கரெக்ட். அது வந்து அந்த மாதிரி துக்கம் விசாரிக்கிறோமா, அதுங்க கும்பலா வந்துடும் 100-200 வந்துட்டு துக்கம் விசாரிக்கும். அப்புறமா அந்த காசை கண்டுபிடிக்குமா. அதாவது என்னன்னாக்கா இது எப்படி செத்துது, கரண்ட் கம்பியில அடிபட்டு செத்துதா இல்ல வேற ஏதாவது விஷயமா, யாராச்சும் சுட்டுட்டாங்களா, அதை வந்து அது நோட்டீஸ் பண்ணுமா. நோட்டீஸ் பண்ணிட்டு அது உஷாராயிடுமா, அடுத்த வாட்டி வந்து இங்க வரக்கூடாது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணுக்குள்ள அது கம்யூனிகேட் பண்ணிக்குமா. அந்த அளவுக்கு அதுங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. அதே மாதிரி இதுங்க காக்காங்க வந்து இந்த ஓடி பிடிச்சி நம்ம விளாடுறோம் பாத்தீங்களா, ஐஸ் பாய் மாதிரி தொட்டு விளாடுறது, அந்த மாதிரி அது தொட்டு விளாடுறது வந்து அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் குச்சி மற்றபடி வேற ஏதாவது பொருளுங்களை வச்சு விளையாடக்கூடியது, சறுக்கி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் காக்காக்கு. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் சொன்னா போல, சாரி ரொம்ப நாள் இல்லை, மேட் ஃபார் லைஃப். அது வந்து வாழ்க்கை ஃபுல்லா அது அப்படியே தான் இருக்கும். ஒரு காக்கா இன்னொரு காக்கா வந்து ஜோடி சேர்ந்ததுனாக்கா வாழ்க்கைக்கு அது அப்படியே தான் இருக்கும், ஒன்று சாவுற வரைக்கும். அந்த அளவுக்கு அதுங்க வந்து ரொம்ப லாயலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதுங்க வீடு கட்டுறது வந்து ஹை ட்ரீஸ்ல தான் வந்து வீடு கட்டுமா. அதாவது சின்ன இடத்துல வந்து வீடு கட்டாது, நல்லா ஹைட்டா போய் அங்க போய் வீடு கட்டும். ஸ்டிக்ஸு மற்றபடி ஈவன் ரக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஓன் ரக்கைகள், கம்பி என்ன கிடைக்குதோ அதை வச்சு வந்து அது வீடு கட்டக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி அதுங்க முட்டை விடுறது பாத்தீங்கன்னாக்கா 3-9 முட்டை அதுங்க விடும் ஒரு சீசனுக்கு. அந்த முட்டைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா 18 நாள் வந்து அது காக்கும், அடை காக்கும். 18 நாள் வரைக்கும் அது அத கோழி எப்படி அடை காக்குது அந்த மாதிரி அது 18 நாள் காக்கும். அதே மாதிரி 2 பேரண்ட்ஸும், அதாவது அம்மா காக்காவும் சரி அப்பா காக்காவும் சரி, ரெண்டுமே வந்து போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்து தேடி போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்களாம். வெறும் மேல் காக்கா மட்டும் போவோம், ஃபீமேல் வந்து இன்க்யூபேட் பண்ணுது அதனால வந்து அது போவாது, அப்படி இல்லை. 2 பேரும் போவாங்க, 2 பேரும் சாப்பாடை தேடின்னு வந்து வச்சு குழந்தைங்களை ரைஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷம் பிளஸ், கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 வருஷத்துக்கு கொஞ்சம் மேல, அவ்வளோ நாள் வந்து பசங்க வந்து அந்த அந்த குட்டி காக்காங்க வந்து அம்மா அப்பா கூட இருக்கும். அதுக்கப்புறம் அது தனியா போயிடும். இது வந்து அவங்களுக்கு சிஸ்டம். இந்த 2 வருஷம்ன்றது நம்ம இன்னொரு இடத்துல கேள்விப்படுறோம், எங்க அந்த பால் குடி மறக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இட் வில் டேக் 2 years பிஃபோர் வீனிங் அப்படின்வாங்க. ஸோ இந்த 2 வருஷம்ன்றது எனக்கு நான் நினைக்கிறேன், அதாவது ஒரு ஆல் ஓவர் எல்லா ஜீவராசிங்களுக்கும் ஏதோ காமனா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன், பட் தெரியல. அதே மாதிரி டேஞ்சர்ஸ், அதுங்களுக்கு வந்து நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. அதாவது கரண்ட் கம்பியில் அடிபடுறது, அதே மாதிரி இந்த ஹண்டிங் பண்றாங்க இல்லைங்களா, அதாவது குருவிக்காரங்க சுட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் அதுங்களுக்கு நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. இப்போ அதனுடைய சுவாரஸ்யமான சில தகவல் அப்படி சொல்ல போனோம்னாக்கா, ஒரு குரூப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாக்ஸ் சொல்றோம், ஃபாக்ஸுக்கு அது ஒரு குரூப் ஆஃப் ஃபாக்ஸ் அப்படி சேர்ந்ததுனாக்கா, நரி கூட்டம் இல்லை, அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஃப்ளாக் ஃப்ளாக் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க, ஃப்ளாக் ஆஃப் ஷீப்ஸ். கரெக்ட். அதாவது ஷீப்ஸ் வந்து நிறைய சேர்ந்து வந்ததுன்னா அது இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வந்து மந்தை. அதாவது தமிழ்ல வந்து மந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கும்பலா வந்ததுனாக்கா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆடுக்கு வந்து ஃப்ளாக் அப்படின்வாங்க, ஃபாக்ஸுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு சொல்லுவாங்க. இப்போ இது காக்காங்க வந்து கும்பலா சேருது பாத்தீங்களா,
அதுக்கு பேர் வந்து மர்டராம். அதுங்க கும்பலா சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காக்காவுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த வால்நட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால்நட் வந்து நார்மலாக அதுக்கு டெசர்ட்லலாம் எங்கேயாவது கிடைக்குதுனாக்கா அதனால உடைக்க முடியாது வால்நட்டை. அதனால இந்த காக்கா என்ன பண்ணோம்னா, அந்த பெரிய ஹைட்டா லைட் இருக்கு பாருங்க, ரோட் லைட்டு, அது மேல போய் உட்காந்துட்டு எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்க. அது அல்லாஹ் எந்த அளவுக்கு அதுக்கு மூளை கொடுத்துருக்காரு. என்ன பண்ணும், டிராஃபிக்காக வெயிட் பண்ணுமா. ரெட் சிக்னல் ஊந்தவொடனே எல்லா வண்டியும் நிக்கிறது அதுக்கு தெரியுது. அது என்ன பண்ணும், ரெட் சிக்னல் ஊந்தவொடனே மேலேருந்து அந்த நட்டை தூக்கி போடும், எதை, அந்த வால் நட்டை தூக்கி போடும். அது சம்டைம்ஸ் அது தூக்கி போடுறதுல உடைஞ்சா உடையும், இல்லை உடையலனாக்கா அந்த காருங்க போவோம் பார்த்தீங்களா, அந்த காருங்க அது மேலே ஏற்றிட்டு போகும். அப்போ அது உடஞ்சிரும். மறுபடியும் ரெட் லைட் ஊழ்ந்த உடனே மேலேருந்து கீழே பறந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிடுமா. ஸோ அதுக்கு கலர் வேரியேஷன் அதுக்கு தெரியுது. ரெண்டாவது விஷயம் இதில் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அதுக்கு கலரை பற்றி தெரியுது, ப்ளஸ் ரெட்டு சிக்னல் வந்ததுனாக்கா வண்டிங்க நிற்குதுன்றது தெரியுது. இன்னும் ஒன்று என்னன்னாக்கா, மேலேருந்து போய் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு பர்பஸ். ஒன்று, அது உடையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைனாக்கா கார் ஏற்றியாவது உடையோ நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த அளவுக்கு அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து அறிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது காக்காங்களை பற்றி. இவ்வளோதான் காக்கா பற்றி டீட்டெயில் எடுக்க முடிஞ்சுது. மற்றபடி ரொம்ப சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லை. இப்போ ஸ்பைடரை பற்றி சொன்னோம்னா வேலை ஆகாது, டைம் இல்லை. இன்ஷால்லா அப்போ நான் இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்குது. இன்ஷால்லா உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லுங்க. இன்ஷால்லா ஸ்பைடரை பற்றி வேணா நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.